முதலமைச்சரின் கரூர் பயணம் அரசியலாக்கப்படுகிறதா? அரசு வேலை சர்ச்சையால் யாருக்கு பலன், யாருக்கு பாதிப்பு என்பது குறித்து இன்றைய விவாதத்தில் நம்முடைய புதிய உழைப்பாளர் கட்சியின் தலைவர் திருவாரூர் காந்தி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று இந்த விவாத அரங்கிற்குள் நுழைவோம். அடுத்து அரசியல் விமர்சகர் ராமசேயோனும் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்று இந்த சிறப்பு விவாதத்தில் நாம் விவாதிப்போம். முதலில் முதலமைச்சர் நாளை கரூருக்கு பயணம் மேற்கொள்கிறார். அவர் முதலமைச்சரான பிறகு மேற்கொள்ளக்கூடிய இந்த கரூர் பயணம் என்பது பல்வேறு கோணங்களில் அது சர்ச்சையாக்கப்பட்டிருக்கிறது. இப்போது தாவேகா அரசோட கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய இரண்டு கட்சிகளும் இந்த நிகழ்வில் 41 பேருக்கும் அரசு வேலை வழங்கக்கூடாது, அது ஒரு அதிகார துஷ்பிரயோகம், தவறான முன்னுதாரணம் என்று கூறியிருக்கிறார்கள். உண்மையிலே இந்த 41 பேருக்கு பணி நியமன ஆணை வழங்குவது அது அரசியல் படுத்தப்படுகிறதா அல்லது அது ஒரு அவர்களுக்கு ஒரு கரை அடிப்படையில் வழங்கப்படுவதோ, அதுவும் இந்த நேரத்தில் வழங்கப்படுவது சரியா? திருவாரூர் காந்தி சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லை, இது ஒரு நல்ல முன்னுதாரணம் தான். இது வரைக்கும் எனக்கு இந்தியாவில் ஒரு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு அரசு வேலை வழங்குறத வேணான்னு சொல்கிறத நான் இது இப்போ தான் புதுசாக பார்க்குறேன். இதுமாரி ஏதாவது முன்னுதாரணம் ஏதாவது இந்தியாவில் இருந்திருக்கா? ஏதாவது மாநிலத்தில் ஒரு கட்சியோட நிகழ்ச்சியில இறந்து போனவங்களுக்கு அரசு வேலை வழங்குவதில் என்ன நியாயம் இருக்கிறது? கட்சிதான் சிபிஐ சண்முகம் கேட்கிறாரு. நான் கேட்கறது என்னன்னா, கட்சி நிகழ்ச்சிக்கு வந்த கூட்டத்தில் நிறைய நடந்திருக்கு, ஆன்மீக கூட்டத்தில் வந்தவங்களில் நடந்திருக்கு, அதுமாரி நிறைய உயிரிழப்புகள் நடந்திருக்கு. எங்கள் வன்னியர் போராட்டத்தில் 21 வன்னியர்களை துப்பாக்கியிலே சுட்டு கொன்னார்கள். அதிமுக ஆட்சியில் சுட்டு கொன்னார்கள். அந்த 21 பேருக்கும் அடுத்த வந்த ஆட்சி, திமுக ஆட்சி அவர்களை கருணை அடிப்படையில் தான் அவர்களுக்கு 3 லட்சம் ரூபாய் அந்த காலத்திலே வைப்பு நிதி வைத்தார்கள். அவர்களுக்கு மாதம் ஓய்வூதியம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கும் அந்த வாரிசுகளுக்கும் அரசு வேலை வழங்கினா கூட அது பாராட்டத்தக்க விஷயம்தான். ஏன்னா அவர்கள் வன்னியர்களுக்காக மட்டுமல்ல, அனைத்து சமுதாயத்திற்காகவும் உயிர் நீத்தவர்கள். சமுதாய அதாவது அவருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டதா இல்ல, அதான் அவங்களுக்கும் வழங்கணுன்ற இந்த முதலமைச்சர் அதையும் பரிசீலனை பண்ணணுன்ற இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கையாவே வைக்கிறேன். ஆனா இந்த விஷயங்கள் ஒன்றும் இது தவறான விஷயங்கள். இடஒதுக்கீடு போராட்டம், புறசமூகத்துக்கான போராட்டமும் கரூரில் அப்போது நடிகராக இருந்த விஜயின் பிரச்சாரத்துக்கு சென்ற கூட்டத்தின் நிகழ்வும் ஒன்றா? ஒன்றும் இல்லை, நான் சொல்றது உங்களுக்கு அப்படியே பல நாட்களாக நிறைய பேர் பிரச்சாரத்தில் ஆர்வத்தில் போய் உயிரிழக்கிறாங்க. அதுதான் சொல்றேன். நான் சொன்னது ஆன்மீக பயணங்களில் போது உயிரிழப்புகள் நடந்திருக்கு. அவங்களுக்கு இது கருணை அடிப்படையில் நிறைய உதவிகள் இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்கள் வழங்கி வேலை கொடுத்துருக்காங்களா? இல்ல, நான் கேட்கறது வேலை அதுல ஏதாவது தப்பு இருக்கான்னு கேட்கிறேன். அரசியல் சட்டத்துல தப்புன்னு தான் சொல்றாங்க. சிபிஎம் சொல்றாங்க நிறைய, அதாவது அரசு நெய்யில் ஸ்வீட் செய்யக்கூடாது. அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்தாங்க, நீங்க கட்சி சார்பா என்ன செய்யுங்க, அரசாங்கத்துல இருந்து வேலை கொடுக்காதீங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன சொல்றேன், உங்க கட்சி சார்பாவே அவருக்கு ஒரு வேலையோ அல்லது ஒரு தனியார் நிறுவனத்திலே வாங்கி கொடுங்க. அரசு என்பது மக்களுடைய வரிப்பணத்தில் செயல்படக்கூடிய ஒரு நிகழ்வில் மக்களில் ஒரு பகுதியினர் ஒரு பிரச்சாரத்திற்கு உயிரிழந்த போது அவர்களுக்கு 41 பேருக்கும் அரசு வேலை அதாவது என்பது நியாயமா அப்படிங்கிறது கேட்குறாங்க. நியாயமா சட்டமா அப்படின்னு வரும்போது சட்டம் தான் ஜெயிக்கும். ஓகேவா? இப்போ கோர்ட்டில் போய் நான் நியாயத்தை மட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சிங்க, அந்த கோர்ட்டில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு கிடையாது. நீங்கள் அங்கே சட்டம் தான் பேசும். அப்போ சட்டப்படி இது தப்பு கிடையாது. இன்னொன்று என்னன்னா, அவர் மேலே ஏதாவது வழக்குகள் இருந்து முதல்வர் மீது இது சம்பந்தமான ஏதாவது ஒரு வழக்கு அவர் பேரில் இருந்து அப்படி செஞ்சா கூட நீங்க ஒரு காரணமா சொல்லலாம். அதுவும் இல்ல, அவருக்கு தொடர்பு இல்ல. இல்ல தொடர்பு இல்லைன்றது தொடர்பு எப்படி இருக்கு? தொடர்பு கிடையாது. அவர் கூட்டத்துக்கு போனாரு, தொடர்பு யாருன்றத கோர்ட்ல சொல்லணும். அதான் சார், தொடர்பு இருக்கா இல்லையன்றதை யார் சொல்லணும்? இனிமேல் கோர்ட்டு தான் சொல்லணும். அந்த கோர்ட்ல தெரியல, அவர் சும்மா பார்க்கும்போது பொதுவா தெரியல எதனால இறந்தாங்க. அதாவது சார், நீங்க எதனால இறந்தாங்க சொல்லுங்க. இல்ல, அவர் அது காரணம்னு சொல்ல வரீங்களா? அவங்க சொல்ல, நான் சொல்லல, கேட்கறேன் எதனால இறந்தாங்க. அப்படி கிடையாது. அதான் சார், அதுதான் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் சிபிஐ விசாரணை. அவங்க தான் சிபிஐ கேட்டாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து அப்புறம் சிபிஐக்கு கோர்ட்டு உத்தரவுப்படி போயிருக்கு. சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்கு. அந்த இதில் இவர் பேர் இருக்காருன்னா அதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர் சிஎம்மா இருந்து அவருக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அதை செய்கிறாரு. அதில் நீங்கள் மக்களுக்கு செய்கிறத ஏன் தடுக்கிறீங்க? நான் என்ன கேட்குறேன்னா, கட்சியெல்லாம் விட்டுருங்க.
பொதுவான ஒரு மக்களுக்கு செய்யறதை ஏன் நீங்க தடுக்கிறீங்கன்னு தான் கேட்குறேன் நான்.